நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். ஆட்சி பொறுப்பேற்று அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மே 1ஆம் தேதியை விடுமுறை நாளாக அறிவித்த கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மே 1ஆம் தேதியை வெறும் விடுமுறையாக அல்ல, ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த ஊதியத்தோடு கூடிய விடுமுறை நாளை அதற்கு பிறகு அன்றைய பிரதமராக இருந்த வி.பி. சிங் அவர்களிடத்தில் நம்முடைய தலைவர் தமிழக முதல்வராக இருந்தபோது அதை வலியுறுத்தி வற்புறுத்தி எடுத்துச் சொல்லி அதற்கு பிறகு மாநில அளவிலே மட்டுமல்ல மத்திய அரசும் மே தினத்தை அரசு விடுமுறையாக அறிவிக்க வச்ச தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக தொழிலாளர்களுக்கு, தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்தது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அது மட்டும் இல்ல, கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் முதலமைச்சராக இருந்த போதுதான் தொழிலாளர் நலத்துறை என்ற ஒரு துறையை உருவாக்கி தனி அமைச்சகத்தை தொழிலாளர்களுக்காக உருவாக்கி தந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு 5 வருஷமா ஒரு ஆட்சி நடக்குது. அது ஆட்சி அல்ல, அது ஒரு காட்சி. அது சாதாரண காட்சி அல்ல, காணொலி காட்சி. அது நடக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது. உட்கார்ந்துருக்குன்னு சொல்லக்கூடாது, படுத்திருக்கு. அது எங்க படுத்திருக்குன்னா மருத்துவமனையில, ஹாஸ்பிட்டல்ல. அதுவும் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் படுத்திருக்கு. ஐசியூ வார்டில் படுத்திருந்தா கூட டாக்டர்கள் திறமையா இருந்தா காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க. ஆனா கோமா ஸ்டேஜ். ஆக கோமா ஸ்டேஜ்னா கவலைக்கிடமான நிலையில, ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய நிலையில, ஆக நிர்வாகம் முடங்கி போயிருக்கக்கூடிய நிலையில ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக தமிழ்நாட்டில் குறிப்பா தொழிலாளர்களுடைய ஒரு விரோத ஆட்சியாக, ஏழை எளியவர்களை காப்பாற்ற முடியாத ஆட்சியாக, மக்கள் நல பணியாளர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய அளவிற்கு நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சியாக நோக்கியா, பாக்ஸ்கான் ஆகிய தொழிற்சாலைகளை மூடி 1 லட்சம் தொழிலாளர்களை வேலை இழக்கக்கூடிய ஆட்சியாக, அது மட்டும் இல்ல, கழக ஆட்சியில் இருந்தப்போ, திமுக ஆட்சியில் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாக்க அவர்களுக்கென்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியம், நல வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. ஆக எத்தனை நலவாரியங்கள் என்று கேட்டால் 35 நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில அது அத்தனையும் செயலற்ற நிலையில முடங்கி போயிருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்களை கைது செஞ்சு அதுல மகிழ்ச்சி கண்ட ஆட்சி தான் ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. சாயக்கழிவு பிரச்சனையில தொழிலாளர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஏதாவது இந்த ஆட்சியில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இப்படி தொழிலாளர்களுடைய விரோத ஆட்சியை நடத்தக்கூடிய அந்த கட்சிக்கு நீங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் ஒரு நல்ல பாடத்தை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நான் பெயரெல்லாம் சொல்லி அவருக்கு விளம்பரம் தர நான் தயாரா இல்லை. அது மட்டும் இல்ல, அவருடைய பெயரெல்லாம் சொல்லி என் தகுதியை குறைச்சிக்க நான் விரும்பல. அமைச்சராக இருக்கிறார். அதுவும் நான் வகித்து வந்த தொழில்துறை துணை முதலமைச்சராக இருந்தப்போ நான் தொழில்துறை அமைச்சர் பொறுப்பையும் ஏற்றிருந்தேன்.
ஆக அந்த துறைய இப்படிப்பட்ட பொறுப்பில இன்றைக்கு அவர் இருக்கிறார். ஆனால் அந்த தொழில்துறை குறிப்பா இந்த கொங்கு மண்டலத்தில் எந்த அளவிற்கு முடங்கி இருக்கிறது, முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது, வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பது, அதற்கு முழு காரணம் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்தான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. சிறு குறு தொழில்கள் முடங்கி போயிருக்கின்றன. உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று கடைசி காலத்தில் நடத்தினாங்க. சாகர நேரத்தில் சங்கரான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு அதிமுக காரங்களுக்கெல்லாம் கோட்டு சூட்டை போட்டு அந்த மாநாட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சு பல பேரை ஏமாத்தினாங்க. கொங்கு மக்களுடைய வாக்குகளை பெற்று சென்று அவர்கள் இந்த மண்டலத்திற்கு, இந்த மாவட்டத்திற்கு, இந்த பகுதிக்கு ஏதாவது உருப்படியா காரியங்களை செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. அமைச்சருடைய தம்பி உங்களுக்கு தெரியும், அவரு பேரும் உங்களுக்கும் புரியும், தங்கராஜ். அவர் மீது நிராகரிப்பு புகாரெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, பத்திரிகையில செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த புகாரை பதிவு செய்ய முடியாமல் தடுத்த கொடுமையும் நடந்துச்சு.